வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் ஈஸியான ஆப்ஷன் கான்செப்டில் மென்சுரேஷன் 3Dக்கான ஷார்ட்கட் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ஸோ மென்சுரேஷன் 3D கான்செப்ட்லையும் கூட இவ்வளவு ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. அதே போல் இங்கே ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமானதா. நான் மென்சுரேஷன் கான்செப்ட் மென்சுரேஷன் 2D பார்ட்லேயே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம 80% நம்ம ஃபார்முலா நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இன்கேஸ் என்னால் ஃபார்முலா படிக்க முடியலைங்க சார், படிக்க டைம் இல்லைங்க சார், இந்த இதில் இருக்க ஷார்ட்கட்டை வந்து நான் கற்றுக்கிட்டு அதில் ஏதாவது 1-2 கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேங்க சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். அதே போல் எல்லா நேரமும் ஃபார்முலாவே அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபார்முலா இல்லாமல் ரொம்ப சூப்பராக இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் பேசணும்னு அவசியமே இல்லை. இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்து முடிச்சப்பனா நீங்கள் சொல்லுங்கள், நான் 100% சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன மாதிரிலாம் ஷார்ட்கட் நான் கொண்டு வந்திருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கியூப் ஷார்ட்கட் அப்படிங்கிறது இதில் நீங்கள் மென்சுரேஷன் 2D அப்படிங்கிற போது ஃபஸ்ட் நான் ஸ்கொயர் ஷார்ட்கட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே போல் மென்சுரேஷன் 3Dயில் கியூப் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்குது. இது ஒன்று. ஓகேவா? அடுத்த செகண்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா லிட்டர் ஷார்ட்கட் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுலயே டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அதையும் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரேஷியோ ஷார்ட்கட். இந்த மென்சுரேஷன் 3Dல தான் இந்த ரேஷியோ ஷார்ட்கட் அப்படிங்கிறது நிறைய ஷேப்புக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் 1 by 1 வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வீடியோவை யார் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ, சார் மென்சுரேஷன் 3Dல நம்ம இவ்வளவு ஷார்ட்கட் இருந்திருக்கு, இத்தனை நாள் தெரியாமல் போச்சு, ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும். ஓகேவா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ரேஷியோ ஷார்ட்கட்டில் டைப் 1 மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே போல் டைப் 2 ஷார்ட்கட் இருக்கு ரேஷியோ கான்செப்ட்ல. டைப் 3 இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது டைப் 4 இருக்கு. ஓகே? ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்ட்ல இத்தனை டைப் இருக்கு. இது போக அடுத்தது எண்ணிக்கை ஷார்ட்கட் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அதுலேயும் டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கும்போது ஆகா இவ்வளவு ஈஸியா இருக்கா, இவ்வளவு சீக்கிரமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா, அந்த அளவுக்கு நீங்க யோசிப்பீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பெர்சன்டேஜ் ஷார்ட்கட் நம்பர் 5. இதுவும் ஈஸியா நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட பெர்சன்டேஜ் ஷார்ட்கட்டை இங்க நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மல்டிபிள் ஷார்ட்கட். ஓகே? ஸோ ஃபார்முலா தான் நம்ம இந்த மாதிரி ஷேப் வந்துச்சு அப்படின்னா குயிக்கா நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது லாஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஷார்ட்கட். இது ஷார்ட்கட் நம்பர் 5. ஆக்சுவலா இது ஷார்ட்கட் நம்பர் 5 அப்படின்னா இது ஷார்ட்கட் நம்பர் 6. நான் நம்பர் மாற்றி போட்டேன், சாரி. அப்போ ஷார்ட்கட் நம்பர் 6. இது வரைக்கும் மென்சுரேஷன் 3D பார்ட்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ஷார்ட்கட்டையும் நான் கொண்டு வந்துட்டேன். இது எல்லாமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃபார்முலா இல்லாமல் ஈஸியா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது போக மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா சிம்பிளை பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ மென்சுரேஷன் 3Dல இவ்வளவு ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா இதுல நான் எவ்வளவு தூரம் என்னால் அடுத்தடுத்தது நான் சொல்லிக்கிட்டே போக முடியுங்கிறது தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் நான் அதை கம்ப்ளீட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு நம்ம பார்ட் 2 நம்ம போகலாம். ஓகேவா? இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாமா? இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஷேப்பு பிளஸ் என்ன மாதிரி கேள்வி, இதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன மாதிரி ஷேப்பு, என்ன மாதிரி கேள்வி, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க அடுத்து 3D கான்செப்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3D கான்செப்ட் அப்படின்னா 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். 3D கான்செப்ட் அப்படின்னா அங்க 3 வேல்யூ வரும்.
ஓகே, இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. 3D கான்செப்ட்னா 3 வேல்யூ வரும். அதே போல் கன அளவு அப்படின்னு இருந்துச்சுன்னா கன அளவு அப்படின்னா வால்யூம். ஓகேவா? அந்த கன அளவுன்னு வந்துச்சு அப்படின்னா 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அது சம்பந்தமான ஆன்சர் அதை சிம்பிளை பண்ணி 3 வேல்யூ வந்து சிம்பிளை பண்ணி ஏதோ ஒன்று சம்திங் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே 2 வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் நாங்கள் நிறைய ஷார்ட்கட் உங்க மேலே கற்றுக்குறோம், ஆனால் அதை எங்களுக்கு எல்லா நேரமும் ஞாபகம் வருமா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் நான் அவங்கள்ட்ட சொன்ன அதே பதில தான். என்ன கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை கொடுத்துருக்க என்ன மாதிரி கண்டிஷனில் டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதை புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் அதை எப்படி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறது யோசிக்கும் போது தான் அதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு ஒரு செயினாக புரியும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. ஈஸியான ஆப்ஷன் அப்படிங்கிற மெத்தட் கூட எடுத்துக்கலாம், ஷார்ட்கட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 11√3 அடி நீளமுள்ள மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? இப்போ ஒரு கனசதுரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன அளவு, இதோட கன அளவுக்கான ஃபார்முலா A³ தான். அப்போ ஒரு வேல்யூவை கியூப் பண்ணணும், இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதில் நீங்கள் இந்த 11க்கான கியூப் வேல்யூ என்ன? 1331. இது அது நான் ஆரம்பத்திலே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சு வச்சுக்கணும். கியூப் வேல்யூ அட்லீஸ்ட் 1 கியூப்ல இருந்து ஒரு 15 கியூப் வரைக்குமா, அது 15 இது படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கியூப் வேல்யூ தெரியாததுக்கு இன்னொரு ஸ்மார்ட்டான வேல்யூ இருக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சம்ல இருந்தும் உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் புரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்க பாருங்க, கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னாவே ஒரு கியூப் நம்பர் தான் வரும். கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னாவே ஆப்ஷன்ல கியூப் நம்பர் தான் இருக்கணும். கன அளவுன்னு கேட்டாவே கியூப் நம்பர் தான் இருக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க 11 அப்படின்னு இருக்கு. 11ஓட கியூப் வேல்யூ 1331. இதுதான் இருக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான் சார். இங்க என்னங்க சார் √3 இந்த மாதிரி மூளை விட்டு இருக்கு அப்படின்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. கன அளவு, அதாவது கனசதுரத்தோட மூளை விட்டம் A√3. இப்போ கன அளவு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கன அளவு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இதற்கான ஃபார்முலா என்ன? A³ அப்படிங்கிறது தானே. அப்போ ஏங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை கியூப் பண்ணியிருக்கணும். ஏங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை கியூப் பண்ணியிருக்கணும் அப்படின்போது கண்டிப்பா ஒரு கியூப் வேல்யூ தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சு அப்படின்னா அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். கொஸ்டின் பாருங்க, 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு. ஆப்ஷன் கவனிங்க, 125 மட்டும்தான் கியூப் வேல்யூ. அப்ப 5ஓட கியூப் வேல்யூ என்ன? 125. இதான் அதற்கான ஆன்சர். நான் ரொம்ப ஈஸியானதுல இருந்து அடுத்து போக போக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வர அளவுக்கு நான் சொல்லுவேன். வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. அடுத்ததை கவனிங்க. இப்ப இங்க A√3 மூலைவிட்டம் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. அப்ப இங்க என்ன வரும்? 4ஓட கியூப் வேல்யூ தான். 4ஓட கியூப் வேல்யூ என்ன? 64. மற்ற எந்த ஆப்ஷனையும் பாருங்க, எதுவுமே கியூப் வேல்யூவே கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் இருக்காது சரியான ஆன்சர். இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இருக்கா? ஒண்ணுமே பண்ணவே தேவையில்ல. கொஸ்டினை பார்த்த உடனே இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன டேட்டா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ கன அளவுன்னு கேட்டிருக்காங்க, ஒரு 3 வேல்யூ, அப்போ கியூப் வேல்யூ அப்படிங்கிறதா வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது இங்க கவனிங்க. ஸோ இதையும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726, அதோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தாலும், யாரு ஃபார்முலா வைஸ் சால்வ் பண்ணாலுமே கூட, ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணியிருந்தாலுமே கூட கண்டிப்பா அங்க ஏங்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கியூப் பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கும்? ஒரு கியூப் வேல்யூ தானே இருக்கும். நீங்க ஆப்ஷன் கவனிச்சீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் கியூப் வேல்யூ. இதை தவிர்த்து வேற எதுவுமே கியூப் வேல்யூ கிடையாது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கியூப் வேல்யூ நீங்க படிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத. இந்த ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவ் தானே. ஃபார்முலா படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்பல இந்த மெத்தட் நீ தெரிஞ்சுனாவே 2 பேருமே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒன்று ஷார்ட்கட்டை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சவங்க, இன்னொன்று நான் ஃபார்முலா எனக்கு தெரியும் தான், ஆனால் எல்லா நேரமும் ஃபார்முலா எழுதுறதே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அப்போ அதில் நம்ம ஷார்ட்கட்டுங்கிறது இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக இருக்கு. நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஓகேங்களா?
ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நம்மளோட பேட்சை பற்றி நான் சொல்லிக்கிறேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது இப்போ ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் 2024க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பேன். அதே போல் ஆன்சர் கீ பிடிஎஃப் இருக்கும், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் இருக்கும். நீங்கள் அதை உண்மையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து என்னென்னா 20 மொத்தம் வந்து எத்தனை டெஸ்ட்லாம் நான் இது கொடுத்துருக்கேன்னு பாருங்க. குரூப்பில் கிட்டத்தட்ட 25 கொடுத்துருக்கேன். இன்னமும் போய்கிட்டே தான் இருக்கும். மொத்தம் 60 நாளில் 60 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நான் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பேன். நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டோம், நம்ம ஆரம்பித்து நான் அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கேன், ப்ராசஸ்லாம் இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகுது. அப்போ ரீச் ஆகும்போது நீங்கள் ஆர்வத்தோட கேட்குறீங்க. அப்போ நான் அந்த இடத்துல நான் வேணான்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இவ்வளோ இந்த பேட்ச் இத்தனை நாள் போயிடுச்சுங்க சார், அதனால் நான் அந்த இடத்துல உங்களை நான் சேர்க்க மாட்டேன் நான் சொல்ல முடியுமா? முடியாது. அது நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு நீங்கள் வர்றீங்க, என்னால் முடிஞ்சால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் தாராளமாக நீங்கள் வாங்க அப்படி தான் சொல்லுவேன். இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு, இதை நீங்கள் பார்த்துக்கங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வீடியோஸ் மூலமா உங்களுக்கு நான் நிறையா ட்ரிக்ஸ் நான் சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நான் கைட் பண்ணுறேன். ஸோ நான் பாருங்கள். அதே போல் ஆல் டாப்பிக்கான வீடியோஸும் நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் கொஞ்சம் கிளியராக தெரியல, ஜஸ்ட்டு இமேஜ் தான் கிளியராக தெரியலை, ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துடும். ஓகே, அந்த பேட்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 300 மட்டும்தான். இது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 300 பே பண்ணிவிட்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம். உள்ளே இருக்க வீடியோஸ் நிறையா வீடியோஸ் இருக்கும். நான் ஓப்பனை மறைக்காமல் உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அதே போல் ஷார்ட்கட் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாமே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. அதே போல் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பாருங்கள், லிட்டர் ஷார்ட்கட். அது என்னங்க சார் லிட்டர் ஷார்ட்கட் அப்படின்னா, இது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, இங்கே என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீர்த்தொட்டியோட கொள்ளளவு அப்படின்ட்டு ஒரு லிட்டர் வேல்யூவில் கொடுத்து அதோட பக்களவு என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தான் இருக்குது. என்னன்னா, இந்த 27ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 27 எதோட கியூப் வேல்யூ, 3ஓட கியூப் வேல்யூ. அப்போ 3 மீட்டர் தான் இதற்கான ஆன்சர். சார் இப்போ இதில் என்ன 3 சென்டிமீட்டர்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டர். அப்போ மீட்டர் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் 1000 லிட்டர். அப்போ இங்கே சென்டிமீட்டர் வந்திருக்கல, இது வராது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே பேப்பர் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாமலே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இதே பாருங்க. அடுத்தது பாருங்களேன், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே அழகா பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு கனசதுர நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர்கொள்ளும் எனில் அதோட பக்க நீளத்தை காண்க அப்படின்னா 64 எதோட கியூப் வேல்யூ, 4ஓட கியூப் வேல்யூ. அப்போ 4 மீட்டர் தான் அதற்கான ஆன்சர். பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுலயே டைப் 2. இதுல டைப் 1 அப்படிங்கறதுல என்ன ஷேப்னு பாத்தீங்க, கனசதுர வடிவம். அதே இது டைப் 2ன்னு பாத்தீங்க அப்படின்னா கனசெவ்வக வடிவம். இந்த கனசெவ்வக வடிவத்தில் என்ன கேட்பாங்க, இந்த இதில் வந்து லிட்டர்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. மீட்டர்ல கொடுத்து லிட்டர்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை 3 எல்லாம் இதை 3யுமே மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 3 × 2 × 1 32 6. அப்போ 6 மீட்டர் கியூப் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6 அதாவது 6 × 1 மீட்டர் கியூப்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், 1000 லிட்டர்னு பார்த்தோம். அப்போ 6 மீட்டர் கியூப் என்ன வரும், 6000 அப்படிங்கிறதான வரும். ஜஸ்ட் இது எல்லாமே மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இதுதான் அதற்கான ஆன்சர். அதுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஈஸி தானே. 1 மீட்டர் கியூப்னா நம்ம வீட்டில் ஒரு தொட்டி இருக்குது. இப்போ எத்தனை லிட்டர் தொட்டி அப்படின்னா 1000 லிட்டர் தொட்டி, 5000 லிட்டர் தொட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட சுற்றளவு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மீட்டர் கியூப்பில் கேட்டாங்க அப்படின்னா 5 மீட்டர் 6 மீட்டர் கியூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதே போல தான் இங்கேயும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 அளவு கொடுத்துருக்காங்க மீட்டரில், அதோட என்னோட கொள்ளளவு லிட்டரில் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிட்டாவே போதும். 8 × 6 × 2.5. இப்போ நீங்கள் அழகா இந்த நம்பரையும் நீங்கள் இந்த நம்பரையும் சூஸ் பண்ணுங்க. இப்போ 2.5 × 4 ஏன்னா ஒரு 10ன்னு வருமா, அதவே இன்னொரு டைம் நீங்கள் டபுள் பண்ணிட்டீங்கன்னா 20 தானே, ஏன்னா 4 × 2 தானே 8. ஓகே, இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சாதாரண டானாவத்தல் மல்டிபிள் உங்கள் தெரிஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 20ன்னு வரும். 20 × 6
ஓகேவா? அப்போ 20 × 6னா 6 12. அப்போ 12ன்னு வர நம்பர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ சின்ன ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னாவே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இன்னும் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரேஷியோ ஷார்ட்கட்டில் நிறையா டைப் இருக்குது. ஒன்று வேணா பார்க்கலாமா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டைம் எக்ஸாம் ஹாலில் டைம் சேவ் ஆகணும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்போது ரேஷியோ ஷார்ட்கட்டில் நல்லா கவனிக்க. நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே 3 வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ ரேஷியோ அப்படின்னா இந்த மாதிரி வரும்ல, ஒரு சைடு 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும், இன்னொரு சைடும் 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அப்போ நான் 3D அப்படின்னு சொன்னேன்னாவே என்ன அர்த்தம்னு சொன்னேன்? 3 வேல்யூ மல்டிபிள் பண்ண சொன்னேன். அதே போல் கன அளவு அப்படின்னு சொன்னாலும் அதை 3 வேல்யூவால் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட கியூப் வேல்யூ தான் கன அளவாக வரும். ஓகேவா? இப்போ ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே கனசதுரம் தானே, ஏன்னு இருந்துச்சுன்னா அதோட கன அளவு a³ தானே. அப்போ பக்கத்தோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் கியூப் வேல்யூவாக வரும். இப்போ இது நீங்கள் நிறைய சம் பார்க்கும்போது அழகாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பின்னாடி 1 by 1 இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேள்வியை பாருங்க, 2 கனசதுரம் கன அளவுகளின் வீதங்கள் முறையே 8:1. அப்போ கன அளவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி கன அளவோட ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கியூப் வேல்யூ அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கன அளவோட வீதம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு கியூப் வேல்யூ மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதுல இருந்து பக்க வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பக்கம் கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா கியூப் பண்ணுறோம். அப்போ கன அளவு கொடுத்து பக்க வேல்யூ கேட்டாங்கன்னா கியூப் ரூட் எடுத்துடலாம். அப்போ 8ங்கிறது எதோட கியூப் ரூட்டு? 2ஓட கியூப் ரூட்டு. ஓகே, 8:1 அப்படின்னா 8ங்கிறது 2ஓட கியூப் ரூட்டு. அதே போல் 1னா 1ங்கிறது அதே வேல்யூ தான். அப்போ 2:1 தான் இதற்கான ஆன்சர். நீங்கள் பார்த்த செகண்டில் இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்டில் கேட்டாங்கன்னா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது ஆக்சுவலாக வந்து பக்கம் வேல்யூ கொடுத்து அதை கியூப் பண்ணுங்க. இப்போ 2:1 அப்படிங்கிற ஒரு பக்க வேல்யூக்கு நீங்கள் கன அளவோட வீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 2 கியூப் பண்ணால் 8 வரும், 1 கியூப் பண்ணால் 1 வரும். அப்போ 8:1ங்கிறத அழகாக நீங்கள் சொல்லிடுவீங்க. இதைத்தான் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து வர கொஸ்டினை பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு கோணத்தோட, அதாவது கோணம்ல கோலம் ஸ்பியர்னு இருக்குல்ல, இதோட ஆரமானது, இதோட ஆரம் அதோட மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனில் கன அளவுகளின் வீதம் என்ன? இப்போ இதில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஒரு கோணம், முதல் கோலம்ங்கிறது அதோட என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மற்றொரு கோலத்தின் ஆரத்தில் பாதி. அப்போ இந்த முதல் கோலங்கிறது பாதி அளவு தான் இருக்கும், 2வது கோலம் தான் ஒரு அளவு இருக்கும். அப்போ 2வது கோணம் அளவுல பாதி தானே இங்க இருக்கு முதல் கோணம். அப்போ கரெக்டா அந்த வார்த்தையை புரிஞ்சு இங்க நோட் பண்ணணும். ரைட் சார்? இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சார் பண்றது? ரொம்ப சிம்பிளானது. இந்த 2 இங்க மல்டிபிள் பண்ணிருங்க. அப்ப என்ன வரும்? 1:2 தான் வரும். இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இதோட கன அளவு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ஆரம். இங்க ஆரம் வேல்யூ கொடுத்து, கோலத்தோட ஆரம் வேல்யூ கொடுத்து அதோட கன அளவு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை கியூப் பண்ணாவே போதும். அப்போ 1 கியூப் பண்ணா 1, 2 கியூப் பண்ணா 8. அப்போ 1:8 தான் இதற்கான ஆன்சர். 1:8 தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த ட்ரிக்கவே இன்னொரு விதத்தில் கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்க, 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படுகிறது. அப்போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டர் அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவு என்ன? இப்போ இந்த பலூனோட கன அளவு, அதாவது கோள வடிவம் அதோட கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க? ஆரம்பத்தில் 7 சென்டிமீட்டரா இருந்தது, அது காற்று ஊதுன பின்னாடி 14 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. இப்போ பாருங்க, இதை அடிச்சு கொடுத்தா 1:2. இப்போ கன அளவுனா 1:2ஓட கன அளவு தான். 1ஓட கன அளவு 1, 2ஓட கன அளவு 8. பார்த்த செகண்ட்ல இந்த ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதுக்கு எந்த வித ஃபார்முலாவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இதே மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, 6 சென்டிமீட்டர் கோள அளவு உள்ள பலூனில் காற்று செலுத்தும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரா. அப்போ 6:12. இதை அடிச்சு கொடுத்தா 1, 2, 1:2 தானே கிடைக்குது. ஆன்சர் என்ன வரும்? 1:8 தான் வரும். ஏன்னா 1 கியூப் 1, 2 கியூப் 8. பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? இப்போ அதே போல தான் இங்கேயும் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தும் போது 9. சரி, இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
இந்த மென்சுரேஷன் ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இதற்கான ஆன்சரை நீங்க அழகா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அப்ப நான் சொன்ன மெத்தடை புரிஞ்சுட்டீங்க போதும். அதே போல இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே போல எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஷார்ட்கட் மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ என்னோட எஃபர்ட் எடுத்து நான் கண்டிப்பா நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு எனக்கு சின்ன ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் அதே போல் லைக் மூலயமா தெரிவிக்கிறதா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது டைப் 2. இந்த டைப் 2ங்கிறதுல என்னன்னு பாருங்கள். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பக்கமோ அல்லது ரேடியஸ் வேல்யூல இருந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், அதோட கன அளவு கண்டுபிடிச்சோம். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பரப்பு அப்படிங்கிற கான்செப்டுக்கு ரேஷியோ கொடுத்துட்டு கன அளவோட வீதம் கேட்பாங்க. இதுவும் ஈஸியானது. என்ன அப்படின்னா இப்ப பாருங்க, நல்லா சொல்றேன். ஆரம் இந்த மாதிரி கொடுத்துருந்து, அதாவது பக்கம் வேல்யூங்கிறத கொடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான் பரப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ற வேல்யூ தான் பரப்பு. இப்போ இங்க R1 R2 அப்படிங்கிற ஒரு ரேடியஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட பரப்பு அப்படிங்கிறது இந்த R1 R2 என்ன இருந்ததோ அதை ஸ்கொயர் பண்ணி வந்த வேல்யூ தான் இது. நீங்க இங்க பரப்போட வீதத்தை கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். அப்ப R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர்ன்ட்டு. இப்ப இதுல இருந்து கன அளவு அப்படிங்கிற நம்ம என்னன்னு பார்த்தோம், ரேடியஸ் வேல்யூல இருந்து கியூப் பண்ண வேல்யூ தானே பார்த்தோம். அப்ப R1 கியூப் R2 கியூப், இதுதான் இங்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்ப பரப்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுல இருந்து ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம கியூப் பண்ணிக்கலாம். இப்போ 9:16 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப தெரிஞ்சிருச்சா பக்கம் என்ன, அந்த ரேடியஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா. இதை கியூப் பண்ண ஆன்சர். 3 கியூப் பண்ணா 27, 4 கியூப் பண்ணா 64. எங்க இருக்கு, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ எத்தனை கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே இதுலயே இரு கோளங்களின் வலைபரப்புகளின் வீதம். அப்ப இங்க வலைபரப்புகளோட வீதம் கொடுத்துருக்காங்களா, அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, கனாலோட வீதம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 9:25 இருந்து அது என்ன அந்த ஸ்கொயர் வேல்யூ, 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பரே தான் கொடுப்பாங்க. இதுல இருந்து அவங்க கன அளவு கேட்கறாங்கன்னா இந்த அளவை நம்ம கியூப் பண்ணிட வேண்டியதா. 3 கியூப் பண்ணா 27, 5 கியூப் பண்ணோம்னா 125. ஆப்ஷன்ல இருக்கா. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவா நம்ம ஃபார்முலா தெரியாம இதை அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க யோசிப்பீங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அதே போல மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட பேட்சை பத்தியும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ் நான் பிரைவேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும். நான் வீடியோஸை அன்லிஸ்ட் யார் ஃபீஸ் பே பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் தெரியணும்னு நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமாயிரும். ஸோ நிறைய ஷார்ட்கட் நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்ட்டு ஸோ குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் 300 மட்டும்தான். நான் அமௌண்ட்டு இவ்வளவு கம்மியாக போட்டு எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து நான் கிளாஸ் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட வீடியோஸை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் குரூப் எக்ஸாமுமே நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அதுக்குரிய சோர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு, நீங்கள் பயன்படுத்துறதெல்லாம் இருக்கு. ஓகேவா. இப்போ அடுத்தது இதே போல ஷார்ட்கட் கவனிங்க. இரு கோளங்களின் பரப்புகளின் வீதம் 1:4 அப்படின்னு கன அளவுகளின் வீதம் கேட்டிருக்காங்க. அப்ப பரப்போட வீதம் கொடுத்து கன அளவு கேட்டிருக்காங்கல்ல. அப்ப 1:4, 1 அதோட ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்ப பக்கம் வேல்யூ 1. 4ங்கிறத எதை ஸ்கொயர் பண்ணி வந்தது, 2 தானே. அப்ப 1:2 தான் நம்ம என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1:2 கியூப் பண்ணோம்னா 1:8 தான் கிடைக்கும். இதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சா. நெக்ஸ்ட் ஃபார்முலா எதையுமே யூஸ் பண்ணல. அடுத்து இரு கோளங்களின் பரப்புகளின் வீதம். நீங்க பரப்பு 4:25 வந்திருக்கு. பார்த்த உடனே என்ன, நான் எப்பவுமே சொன்ன மாதிரி என்ன, எல்லாமே ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 4 அப்படிங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ, 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதை கியூப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. 2 கியூப் பண்ணா 8, 5 கியூப் பண்ணா 125. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ என்னோட வீடியோவை யாரு முழுசா பார்த்துருக்கீங்களோ ஒவ்வொரு ட்ரிக்கா நீங்க கத்துக்கிட்டே
செஞ்சுக்கிட்டே வருவீங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மென்சுரேஷன்லையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 3 பாருங்க. ஸோ நம்ம டைப் 1 என்ன பார்த்தோம், டைரெக்டாக ரேடியஸோ இந்த பக்க வழியை கொடுத்து டைரெக்டாக கியூ பண்ணுற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது டைப் என்ன பார்த்தோம், அவங்க வலைபரப்பு கொடுத்து அதுக்கு அடுத்தது அவங்க கன அளவு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த எதுல இருந்து வந்தது வலைபரப்பு எதோட ஸ்கொயர் வேல்யூவாக வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அதை கியூ பண்ணிட்டோம். கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் நீங்கள் இந்த ஷார்ட்கட் லேர்ன் பண்ணதை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே, நம்ம வீடியோவை மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட் நல்லா மைண்டில் வந்துடும். ஓகே, இப்போ டைப் 3 கவனிங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, உருளை ஷேப்பு. இந்த உருளையில் ஆரம் வேல்யூம் கொடுப்பாங்க, உயரம் வேல்யூம் கொடுப்பாங்க. அது முக்கியமாக 2 ஷேப்பு, உருளைக்கும் கூம்பு. ஓகேவா, கோன் நம்ம சொல்கிறோம்ல, இந்த 2க்கும் அந்த ஹைட் வேல்யூம் கொடுப்பாங்க, ரேடியஸ் வேல்யூம் கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த ரேஷியோ கொடுத்து அவங்க அதற்கான ஆன்சர் கேட்பாங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிளானது. இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேஷியோ கான்செப்ட்ல சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மைண்டில் வைங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அதாவது கன அளவு அப்படின்னா 3 வேல்யூவை மல்டி பண்ண சொன்னா, ஸோ இந்த பாயிண்ட் தான் இங்கே யூஸ் ஆகும். நல்லா கவனிங்க, நம்ம 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். எந்த 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆரம் வேல்யூ, ஆரத்துக்கு என்ன வேல்யூ, இப்போ இது வந்து R1 R2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இங்கே உயரத்தோட வேல்யூ H1 H2 அப்படின்னு இருக்கும். இப்போ கொடுத்த ரேஷியோ இப்படி தான் நம்ம நோட் பண்ணுவோம். இதில் ஆரம் வேல்யூ, இப்போ இங்கே R1 என்ன இருக்கோ அதை இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூவில் 2 டைம் நோட் பண்ணோம். அதாவது ஆரத்தை 2 டைம் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே 5ன்னு இருக்கா, ஸோ 5 5 அப்படின்னு நம்ம 2 டைம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். H1 மட்டும் ஒரு டைம், இந்த வேல்யூ மட்டும் இந்த சைடு நம்ம நோட் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் பாருங்க, இங்கே ஆரம் வேல்யூ மட்டும் நான் 2 டைம் மல்டிபிள் பண்ணி ஹைட்டை ஒரு டைம் மட்டும் மல்டிபிள் பண்ணுறேன். ஆரத்தை 2 டைம் மல்டிபிள் பண்ணணும், ஹைட்டை ஒரு டைம் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நல்லா மைண்டில் புரியுதா? இப்போ செகண்ட், இங்கே செகண்ட் இருக்கா, R2 இருக்கா, R2 வந்து 2வது உருளைக்கான ரேடியஸ். அப்போ அதை 2 டைம் நான் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா, அப்போ ஹைட் வேல்யூ மட்டும் என்ன பண்ணணும், ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் மல்டிபிள் பண்ணணும். இந்த ட்ரிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், இதுலையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நிறையா கொஸ்டின் பின்னாடி அடுத்தடுத்தது இருக்கு பாருங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். நீங்கள் எதையுமே மல்டிபிள் பண்ணணும் அவசியமே இல்லை, எதையுமே மல்டிபிள் பண்ண அவசியமே இல்லை. இந்த ஒரு அஞ்சையும் இந்த ஒரு அஞ்சையும் கேன்சல் பண்ணுங்க, இந்த ஒரு முனையும் இந்த ஒரு முனையும் கேன்சல் பண்ணுங்க. இப்போ என்ன மிச்சம் நிற்குது, 5:3 தான். அப்போ 5:3 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே ஃபார்முலா அப்ளை பண்ண அவசியம் இல்லை, நான் சொன்ன ட்ரிக்கை நல்லா மைண்டில் வச்சுட்டீங்கன்னாவே போதும். புரிஞ்சுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நிறையா உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. சாரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இங்க நீங்க கவனிங்க, இதே கான்செப்ட் தான். என்ன கொடுத்துட்டாங்க, உருளை ஷேப் தான், அதோட உயரத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஆரத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கன அளவோட வீதம் கேட்டாங்கன்னா நம்ம 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். இங்கேயும் 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். எதை வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ணணும், ஆரத்தோட வீதம் தான். அப்போ ஒரே இடத்துல நீங்க போட்டக்கூடாது. முதல் 2 இருக்கா, அந்த 2 வந்து இங்க 2 டைம் நோட் பண்ணுங்க. ஓகேவா, அதே போல இந்த ஒரு ஆர் வேல்யூ இருக்கா, இன்னொரு சைடு நோட் பண்ணுங்க. இந்த சைடு அந்த ஆரம் வேல்யூ 2 டைம் மல்டிபிள் பண்ணிட்டோமா, இப்போ இங்க இருக்கிறத நீங்க பார்க்கணும். முதல் எடுத்தோன்னு இருக்கிறது H1, அதை வந்து எங்க பண்ணணும், ஒரே ஒரு டைம் மட்டும் இங்க மல்டிபிள் பண்ணணும். இங்க அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா H2ங்கிறது அடுத்ததுல ஒரே ஒரு டைம் மட்டும் மல்டிபிள் பண்றோம். நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா? ரேடியஸ் வேல்யூ 2 டைம் மல்டிபிள் பண்ணோம், ஹைட் வேல்யூ ஒரு டைம் மல்டிபிள் பண்ணோம். இது கரெக்டா ரேஷியோவை எடுத்து நோட் பண்ணணும். 2வது ரேஷியோக்கு என்ன பண்ணுவோம், 2வது ரேடியஸை மல்டிபிள் பண்ணணும் 2 டைம், ஒரே ஹைட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா, எப்படி சிம்பிளை பண்ணலாம், இந்த ஒரு 2ம் இந்த ஒரு 2ம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 × 1 2 தானே வரும், அதே போல 1 × 1 1 தானே வரும். அப்போ 2:1 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. இதவே இன்னும் நிறைய சம் நான் எதையுமே ஸ்கிப் பண்ணவே இல்லை. என்னென்ன கொஸ்டின் கேட்டுருந்தாங்களோ எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரிப்பீட்டடாக சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ரிப்பீட்டடாக சொல்ல உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். இப்போ அடுத்தது பாருங்க, உருளையோட ஆரங்களோட வீதம். அப்போ உருளை ஷேப்பு, அதோட ஆரத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க, உயரத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க, அல்லது என்ன கேட்டிருக்காங்க, கனளவோட வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஆரம் 2 டைம் மல்டிபிள் பண்ணணும், ஹைட்டை ஒரு டைம். அதே போல தான் இங்கேயும் 2வது ஆரம் 2 டைம் மல்டிபிள் பண்ணணும், 2வது ஹைட்டை ஒரு டைம். கரெக்டாக எழுதுங்க பார்ப்போம். இப்போ இந்த ஆரம் வந்து 2 தானே, அதை 2 2 நான் நோட் பண்ணிட்டேன். அதே போல் இங்கே பக்கத்தில் இருக்க 3ங்கிறது இங்கே 3 3 2 டைம் மல்டிபிள் பண்ணிருங்க. இப்போ ஹைட்டை நான் மல்டிபிள் பண்ணுவேன், அதை 5 தூக்கி ஃபர்ஸ்ட் இதுக்கு மல்டிபிள் பண்ணிருங்க, 2வது 3 இருக்கு இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிருங்க.
இப்போ இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, சிம்பிளை பண்ண முடியாது. மல்டிபிள் பண்ணுங்க. 2 10, 10 × 2 20ன்னு வரும். அடுத்து 3 தானே, 3 கியூப் பண்ணோம் அப்படின்னாவே ஆன்சர். 3 கியூப் பண்ணா 27. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா, ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிக் தெரியாதவங்களுக்கு நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 உருளையோட ஆரங்களோட வீதம் கொடுத்துருக்காங்க, உயரத்தோட வீதம் கொடுத்து வலைபரப்போட வீதம். எஸ், இது அடுத்த பாயிண்ட், இது அடுத்த டைப்பு. நான் அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இங்கே நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இந்த ஆரமும் உயரமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 வேல்யூ மல்டிபிள் பண்ண சொல்லியிருந்தேன். கன அளவு கண்டுபிடிக்கிறதா 3 வேல்யூ மல்டிபிள் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே என்ன, பரப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும் தானே. ஸோ 2 டேஷ் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு வீதம், ஒரு ஆரத்தை ஒரு டைம் நோட் பண்ணணும், ஹைட்டை ஒரு டைம் நோட் பண்ணணும். அப்போ R1 H1, அதே போல் R2 H2, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, கரெக்டாக நோட் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். ஒரே ஒரு வேலை தானே, இங்கே 4ன்னு வருது. ஸோ 4 நோட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த இதில் தான் இந்த 3 நோட் பண்ணணும். இன்னொன்று ஹைட் என்ன, 7ன்னு இருக்கா. ஸோ 7. அடுத்தது 4ன்னு இருக்கா, × 4. இப்போ எது கேன்சல் ஆகும்? 4 4மே கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கு? 7:3 மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன டேட்டா கொடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 7:3 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டியில் இருக்கு. இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 உருளையோட ஆரங்கள் முறையே, ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் முறையே 2:3 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வலைபரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ வலைபரப்புனா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு ஆரம் ஒரு ஹைட்டு, அதே போல் இன்னொரு ஒரு ஆரம் அதோட ஹைட்டு நோட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? 3 நோட் பண்ணிட்டேன். ரெண்டாவது இருக்க 5 இந்த சைடு நோட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது உயரத்தோட ஒரு வேல்யூ இங்கே நோட் பண்ணுறேன், இன்னொரு வேல்யூ இங்கே நோட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும்? 3 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 2:5 தான் இருக்குது. 2:5 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சூப்பராகவே ஈஸி, அந்த ரேஷியோ கான்செப்டில் அழகாக இந்த மாதிரி கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதவே இன்டெரக்டாக வேறு விதத்தில் கேட்பாங்க, அதையும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இனி போக போக டைப் நீங்கள் கவனிங்க. அடுத்தது கவனிங்க, டைப் 4. ஒரே கன அளவை கொண்ட இரு உருளை உயரங்களின் விகிதம் 2:3 எனில் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்கு? ஒரே கன அளவு கொடுத்துட்டு உயரம் கொடுத்து ரேடியஸ் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரே கன அளவு அப்படின்னா 1:1ன்னு வரணும். ஒரே கன அளவுனா 1:1ன்னு வரணும். இப்போ நம்ம கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? 2 டைம் ஆர் நோட் பண்ணோம், ஒரே ஒரு டைம் தானே ஹைட் நோட் பண்ணோம். அந்த ட்ரிக்கு நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இதையும் எப்படி கேட்டாலுமே ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹைட் இவங்க கொடுத்துருக்க ஹைட்டு கொடுத்துருக்காங்களா, ஒரே ஒரு டைம் நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன்ல இருந்து நீங்க எடுங்க. ஆப்ஷன்ல இருந்து எந்த ரேடியஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1:1 வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருவேளை ஆப்ஷன் ஏ எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் √6 2 டைம் நோட் பண்ணணும், இங்கே √3 அப்படிங்கிறத 2 டைம் நோட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, கேன்சல் ஆகாதுங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கேன்சல் ஆனால் தானே நம்ம அந்த இடத்துல 1:1ங்கிறத கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ அதே போல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 இங்கே 3ங்கிறதுல இடையில 2 ரேடியஸ் நோட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஆப்ஷன் பி √5, இங்கே அடுத்து √5 நோட் பண்ணலாம். இங்கேயும் √3 × √3 நோட் பண்ணலாம். இப்போ 2 √5 நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 தான் கிடைக்கும். அப்போ 5 × 2 தான். அதே போல தான் இங்கேயும் 2 √3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா வெறும் 3 தான். அப்போ 3 × 3 கேன்சலே ஆகவே இல்லை. நம்மளுக்கு 1:1 தானே வரணும், இதுவும் கேன்சல் ஆகலை. அப்போ முதல் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ அடுத்ததை கவனிங்க, 2:3 ஆப்ஷன் சி நம்ம என்ன பண்ணணும்? 2:3 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 தானே, அப்போ 2 டைம் நான் 2ன்னு போட்டேன். அடுத்ததுல 3 நம்ம நோட் பண்ண, 3 டைம் 3. இங்கேயுமே எதுவுமே கேன்சல் ஆகுது. 2 கியூப் 8ன்னு வந்துருச்சு, 3 கியூப் 27ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு 1:1 தான் வரணும். இங்கேயும் வரல தானே. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் 3 செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அடுத்து 4வது செக் பண்ணாமலே
ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் போட்டுருங்க. நீங்க அதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதையும் நான் செக் பண்ணிட்டு தான் போடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் வரல அப்படின்னா கண்டிப்பா இதுதான் வந்தாகணும், 4வது தான் வந்தாகணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். மொதல் 3 தப்புனா கண்டிப்பா 4வது தான். இப்ப செக் பண்றதுக்காண்டி உங்களுக்கு நான் சொல்றேன், அழகா இதற்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரூட் 3ன்னு இருக்கா, ரூட் 3யை நம்ம என்ன பண்ணணும், 2 டைம் நம்ம நோட் பண்ணணும். ரூட் 3யை 2 டைம் இங்கே ஃபர்ஸ்ட் இதுக்கு நோட் பண்ணுங்க, இதுவும் ரூட் 3, இதுவும் ரூட் 3. அடுத்தது ரூட் 2வை இங்கே நம்ம நோட் பண்ணணும். இப்போ கவனிங்க, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3ன்னு வரும், இங்கே 2 நோட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ரூட் இன்ட்டு 2 ரூட் 2ன்னு வரும், இங்கே 3. இப்போ எல்லாமே கேன்சல் ஆகுதா? அப்போ இங்கே தான் 1:1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா அவங்க நம்ம ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி இங்கே மாடிஃபை பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற நம்ம ட்ரிக்கை மாடிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே போல் இன்னும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்கே 2 ஊர்லையும் சம கன அளவுகள். அப்போ சம கன அளவு அப்படின்னாவே 1:1ன்னு அர்த்தம். அதில் உயரத்தோட வீதம் 1:3ன்னு கொடுத்துட்டாங்க, ஆரத்தோட வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3 டேஷ் நோட் பண்ணுவோம். அதில் அவங்க ஹைட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஓரத்தில் நோட் பண்ணிடலாம். ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே 1 தானே மொதல் ரேஷியோ இருக்குது, அப்போ 1. அடுத்ததுல 3 இருக்குது, இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. இப்போ ஆப்ஷனில் அவங்க கொடுத்ததை நம்ம நோட் பண்ணலாம். 4:√3. இப்போ இங்கே ஒரு வேளை நீங்கள் 4ன்னு போட்டாலுமே 4 2 டைம் போடுவீங்க, இந்த நம்பரை அடிக்கிற மாதிரி இங்கே ஒரு நம்பர் வரணுமே, வராது. ஓகேவா? 3x3 அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்போ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் ஏ வராது. புரிஞ்சா? அடுத்தது இப்போ இங்கே 3 அடுத்து 2√2 இதை எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், 3ங்கிறத இங்கே நோட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே 2√3 அப்படின்னே நம்ம நோட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் கவனிங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே 3x3ன்னு வந்துருச்சா, இந்த நம்பரை அடிச்சு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரணுமே. இப்போ இங்கே ஒரு 3 இந்த ஒரு 3 கேன்சல் பண்ணாலும் இங்கே மிச்சம் மீது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இங்கே 3 அந்த 1:1ங்கிற கண்டிஷனே வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ ரூட்டில் வந்திருக்கேன் நம்ம கண்டுபிடிக்க முடியாதோ அப்படிங்கிற எந்த தயக்கமும் தேவையே இல்லை. அடுத்ததை பாருங்க, 2√3 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ங்கிறத 2 டைம் நோட் பண்ண போகிறோம். ஈஸ்ட்டு √3யை இந்த இடத்துல போட போகிறோம். இங்கேயும் கேன்சல் ஆகலை, இங்கேயுமே கேன்சல் ஆகலை தானே. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம பார்த்துலாம், இது எதுவுமே கேன்சல் ஆகவே இல்லை. அடுத்ததுக்கு பாருங்க, இப்போ 3 ஆன்சரு தப்பாயிருச்சு. அப்போ என்ன வரும், 4வது ஆன்சர் தான் இதற்கான சரியான ஆன்சர். செக் பண்ணி பார்த்தோமா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 இருக்கா, 3 அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இங்கே √3 இன்ட்டு அதே போல் √3 நோட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், இங்கே √3 இன்ட்டு 3 சாரி இங்கே 3ன்னு வரும், இங்கே ஏற்கனவே இருக்க 3. இப்போ பாருங்க இங்கேயும் 3ங்கிற 2 டைம் வந்திருக்கு, இங்கேயும் 3ங்கிற 2 டைம் வந்திருக்கு. கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 1:1ங்கிற வந்துருச்சா? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த நம்பரை இங்கே ஆப்ஷன் 4 ஆப்ஷனுமே உங்கள் கண்ணில் ஓடும். அப்போ எந்த நம்பரை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதே போல தான் இங்கே அடுத்ததை கவனிங்க, கன அளவு சமமாக உள்ள. அப்போ இங்கே கன அளவு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னாவே 1:1ங்கிற கான்செப்ட். ஓகேவா? அதில் 2 கூம்போட இங்கே கொடுத்துருக்கிறது ஆரங்களோட வீதம் கொடுத்து உயரத்தோட வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம் 2 டைம் நோட் பண்ணணும், உயரம் 1 டைம் நோட் பண்ணணும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதானே? அப்போ ஆரம் என்ன 2, இதை நம்ம 2 டைம் நோட் பண்ணுறோம். இங்கே 1 அப்படிங்கிறத 2 டைம் நோட் பண்ணுறோம். இப்போ ஹைட் வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இங்கே 1:1 வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும்போதே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங் புரியும். இந்த இடத்துல 2x2ன்னு வந்திருக்கு, இந்த இடத்துல 1x1 தான் இருக்குது. அப்போது இந்த 1x1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே என்ன நம்பர் வரும் அதே தானே வரும். அப்போ இங்கே எந்த நம்பர் வந்தால் இந்த 2 கேன்சல் ஆகும், 4 அப்படிங்கிறன. அப்போ செகண்ட் சைடு 4 வரணும். ஆப்ஷன் கவனிங்க, ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஹைட்டை ஒரே ஒரு டைம் இப்போ இங்கே 1 நோட் பண்ணுவோம், அங்கே 4 நோட் பண்ணுவோம். இந்த 4மே கேன்சல் ஆயிரு, வேலை முடிஞ்சா. ஸோ அழகாக நீங்கள் இதற்கான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணாமலே உங்களுக்கு ஈஸியாக சின்ன ஸ்டெப்பை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இங்க ரெண்டு கும்பலும் கன அளவோட வீதம். இப்போ இதுக்கு முன்னாடி சம கன அளவு அப்படின்னா நம்ம 1:1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். இங்க கன அளவு வீதத்தை அவங்க கொடுத்துட்டாங்கல்ல 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கீழே பாருங்க அதோட அடிப்பக்க ஆரங்களோட வீதம் கொடுத்து உயரத்தோட வீதம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம் வேல்யூ 2 டைம் நோட் பண்ணுவோம், உயரம் வேல்யூ ஒரு டைம் நோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆரம் விகிதம் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ மொதல் வேல்யூ 2 டைம் நோட் பண்ணிட்டேன், ரெண்டாவது வேல்யூவை நான் 2 நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ல எதை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு அவங்க அந்த கனளவோட வீதம் கிடைக்கும், இதுதான் நம்ம செக் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் கரெக்டா நான் சொன்ன ட்ரிக்கை புரிஞ்சுட்டேன் அப்படின்னாவே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகா அவங்களால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க 3:8 ஹைட்டோட தானே, ஒரே ஒரு டைம் தான் நம்ம நோட் பண்ண போறோம். அப்ப பாருங்க இங்க 3 இங்க 8ன்னு போடுறேன். ஏதாவது சிம்பிளி ஆகி 2:3 வருமா? வராது. அப்போ இது இல்லை. அடுத்தது பாருங்க 8:3. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 8:3ங்கிறத ஃபர்ஸ்ட் ஒருத்தோன்னு 8, அடுத்தது தான் 3 போடணுமா? இப்போ இதில் ஏதாவது சிம்பிளி ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதில் 1 இங்கே 4 8, அடுத்து 1 2 4. அப்போ இந்த சைடு 1 × 1 × 2னா 2 தானே கிடைக்கும். அடுத்தது இந்த சைடு 3 தானே இருக்கு. அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கன அளவு 2:3 இந்த ஆப்ஷன் பியில் இருக்க வேலையை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி வீடியோ பாருங்க. அதே போல கமெண்ட் செக்ஷன்லையும் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு கூம்புகளின் கன அளவுகளின் வீதம் 1:4. ஓகே, அடுத்து அதோட விட்டங்களின் வீதம் 4:5ன்னு கொடுத்துட்டு அதோட உயரங்களின் வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. கன அளவு என்ன சொல்லிட்டாங்க? 1:4ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்தது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே நம்ம ரேடியஸை தான் 2 டைம் மல்டிபிள் பண்ணுவோம், ஹைட்டை ஒரு டைம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, விட்டம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதில் பாதி நம்ம எடுத்துக்கணுமா? இப்போ இங்கே என்ன மாறும், 4ங்கிறது 2 தான் அதோட வேல்யூ தெரியும், ஆனால் 5க்கு வேல்யூ தெரியாது. அப்போ √5னே வச்சுக்கலாம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ரேடியஸ் வேல்யூ தானே, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், 2 டைம் மல்டிபிள் பண்ணிடுவோம். √5ங்கிறத அடுத்த சைடு 2 டைம் மல்டிபிள் பண்ணிடுவோம் ரேடியஸ் வேல்யூ. இப்போ நம்ம ஹைட்டு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த 1:4 வரும், இதுதானே நம்ம பார்க்கணும். அப்போ கவனிச்சோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சிம்பிளி ஆகாது. ஓகேவா? எதுவுமே சிம்பிளி ஆகாது. கெஸ் பண்ண முடியுதா? அடுத்து இங்கே 5 4 நோட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த இடத்துல எதுவுமே கேன்சல் ஆகாது. இப்போ அடுத்தது 5 16ங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த ஒரு இடத்துல 5 வரும். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா √5 மல்டி பண்ணால் 5 நிற்கும்ல. அப்போ இந்த சைடு ஒரு 5 வரணும், வந்தால் மட்டும்தான் இதுவும் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த சைடு பாருங்கள், இங்கே 16 நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணுமா? சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 இங்கே 8 16, 2 4 8. அப்போ வந்துருச்சா 1:4ன்ட்டு. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அடுத்தடுத்தது பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒன்பே வேணால் நம்ம சிம்பிளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு கும்பலோட கன அளவு 2:9 சொல்லிட்டாங்க. ஓகே, 2:9. அடுத்தது பாருங்க, ரேடியஸ் வேல்யூவா முதல் கூம்பின் உயரமானது, உயரத்தை தான் கொடுத்துருக்காங்க. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி, இதைத்தான் நீங்க கரெக்டா நோட் பண்ணும். இப்போ H1ஓட வேல்யூ H2ஓட வேல்யூ சொல்லியிருக்காங்க. H1ஓட வேல்யூ என்ன, ரெண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டாவது வேல்யூ 1ன்னு வைப்பீங்க, முதல் விலையை தான் 1/2ன்னு வைக்கணும். நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த டிவைடில் இருக்க 2 இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். அப்போ 1:2னே மாறிடும். அப்போ ஹைட்டோட வேல்யூ என்ன, 1:2. இப்போ நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம், ஆரம் வேல்யூ 2 டைம் நோட் பண்ணணும், ஹைட் வேல்யூ ஒரு டைம். இந்த ட்ரிக்கு தெரியுது. இப்போ நீங்கள் வேல்யூ இங்கே ஹைட்டு கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல 1 தான் நம்ம நோட் பண்ணணும், இந்த இடத்துல மட்டும் 2 நோட் பண்ணணும். இப்போ ரேடியஸ் வேல்யூ எதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2:9 கிடைக்கும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே 2ன்னு இருக்கா, அப்போது 2 × 2ன்னு நம்ம போட்டுடலாம். ஆனால் இங்கே 9 × 9ன்னு வந்துடும். இது ஒரு 2 மட்டும்தான் கேன்சல் ஆகுமே தவிர மீதி கேன்சல் ஆகாது. அப்போது இந்த ஆப்ஷன் ஏ வராது. தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது இப்போ இங்கே 1 இந்த 2லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 2 டைம் நம்ம நோட் பண்ணணும்,
3 அப்படிங்கிறது ஆரத்தோட வீதம் தானே 3ங்கிறத இங்கே நோட் பண்ணணும். இப்போ பாருங்க இந்த ஒரு ரெண்டும் இந்த ஒரு ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 2 மட்டும் இருக்கும். ஒரு 2 2 தானே. அடுத்து 3 9. இப்போ அழகா 2:9 ஆப்ஷன் பியில் கிடைக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகா அந்த ட்ரிக் மூலமாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஷார்ட்கட் எண்ணிக்கை ஷார்ட்கட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் 1 என்ன மாதிரி எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 20 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட திட கனசதுர உருவத்திலிருந்து எத்தனை 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சிறு திட கனசதுரங்களை உருவாக்கலாம். அப்ப இந்த மாதிரி எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்களா? அப்ப எண்ணிக்கை தான் இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படிங்கிற சொல்றேன். என்னன்னா இப்ப பெரிய அளவை மேல நோட் பண்ணணும். பெரிய அளவு நோட் பண்ணுங்க, சிறிய அளவை கீழே நோட் பண்ணுங்க. யூனிட் கரெக்டா சேமா இருக்கணும், மறந்துடக்கூடாது. அது என்ன யூனிட் சார் அப்படின்னா இங்க சென்டிமீட்டர்னு இருக்கா, இங்கேயும் அதே போல சென்டிமீட்டர்னு இருக்கா. இது சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். பெரிய வேல்யூ 20 20 மேல போட்டுறேன். சின்ன வேல்யூ என்ன 5 கீழே நோட் பண்றேன். இதை சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணா என்ன வரும்? 4ன்னு வருமா? இந்த 4 கியூப் பண்ண ஆன்சர். இந்த 4 கியூப் பண்ண ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ எண்ணிக்கை ஷார்ட்கட்ல என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்? எது பெரிய வேல்யூ, எது சிறிய வேல்யூ, இதை நீங்க கவனிக்கணும். நெக்ஸ்ட் அதுல யூனிட் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க சிம்பிள் யூனிட் கரெக்டா இருந்தா டைரக்டா நீங்க டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னாவே அடுத்ததை கவனிங்க. 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோலத்தை 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும்? அப்ப எண்ணிக்கை தான் நீங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது பெரிய வேல்யூ? 32 சென்டிமீட்டர் ஆரம். இங்க ஆரம் கொடுத்துருக்காங்களா, விட்டம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். விட்டம் கொடுத்துருந்தா அதுல இருந்து ஆரம் வேல்யூ தான் நம்ம நோட் பண்ணணும். ஆர் சம்திங் நீங்க அதுல இருந்து சிம்பிளை பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க 32 தானே பெருசு, நோட் பண்ணிட்டேன். அடுத்து 2 சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 2 இதை சிம்பிளை பண்ணுங்க, நமக்கு 16ன்னு இருக்கும். இப்போ 16 கியூப் பண்ண ஆன்சர். சார் 16ஓட கியூப் வேல்யூ எங்களுக்கு தெரியாதேங்க சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன் அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 16 நீங்க 3 டைம் மல்டிபிள் பண்ணுவீங்க. யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்களே. 6 36. 36ல இந்த ஒரு 6 மட்டும் எடுத்துக்கோங்க. 6 இங்கேயும் 36. அப்ப லாஸ்ட்ல எதுல தான் முடியணும்? 6 தான் முடியணும். ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இந்த 6. ஸோ எதுவுமே ரிஸ்க் இல்லாம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 12 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோலத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோலம் எத்தனை வார்க்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப எத்தனைனா எண்ணிக்கை அப்படின்னு தானே. இங்க நல்லா கவனிங்க. இங்க ரேடியஸ் பலா விட்டம் கொடுத்தாங்க, அதே போல இங்கேயும் ரேடியஸ் பலா விட்டம்னே கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய வேல்யூ மேல நோட் பண்ணுங்க. யூனிட் கரெக்டா இருக்கா? சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கு. டிவைடட் பை 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 12 கியூப் பண்ணணும். இப்போ யூனிட் டிஜிட் கவனிங்க. அதாவது 12 × 12 × 12. யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 4 4 2 8. ஆப்ஷன் பாருங்களே, அழகா அப்படியே தனியா தம்பி இதுதான்ப்பா ஆன்சரு, நீ வேற எங்கேயும் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு அழகா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு டிஎன்பிசிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே தான் நீங்க கவனமா பார்க்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கோல வடிவம் கொடுத்துட்டாங்க. ஆனா அடுத்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 6 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள. அப்ப யூனிட்டும் மாறி இருக்கு, இங்க ஆரம் கொடுத்து இங்க விட்டம் மாறி இருக்கு. இதுவும் புரியுதா? இப்ப இதுல இருந்து எனக்கு எத்தனை கோல வடிவ குண்டுகளா உருவாக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருக்காங்களே. பெரிய வேல்யூ என்ன? 6 சென்டிமீட்டர். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 6 சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாத்தணும். எப்படி மாத்தணும்னா 1 சென்டிமீட்டர்ங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்ப 6 சென்டிமீட்டர்ங்கிறது எத்தனை? 60 மில்லிமீட்டரா? அப்ப நான் 60 அப்படிங்கிறத நோட் பண்றேன். இப்ப டிவைட்ல இங்க 6 மில்லிமீட்டர்னு இருக்கு, ஆனா அது விட்டம் தானே. அப்ப இங்க ஒரு ரேடியஸ் வந்துருச்சுன்னா கீழே ரேடியஸ் தான் போடணும். அப்போ 6 மில்லிமீட்டர்ங்கிறது விட்டத்துல இருந்து நம்ம ரேடியஸ் மாத்தணும் அப்படின்னா அதுல பாதி தானே 3. அவ்வளவுதான். ஒரு 3 சாரி
ஒரு 3 3 2 3 6. அப்போ இங்கே 20ன்னு வருமா? இப்போ 20 தான் நம்ம கியூப் பண்ண போகிறோம். 20 கியூப் பண்ணால் அப்படின்னா என்ன வரும்? 8000 வரும். 2 கியூப் பண்ணால் 8. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் டைப் 2ன்னு இருக்கு. இதில் என்ன டைப் 2ங்கிறத பாருங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கியூப் பண்ணுறது மூலயமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இங்கே 3 அளவு கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு சுவர் எழுப்புறதுக்கு எத்தனை செங்கல்கள், இப்போ செங்கல்கோட அளவு கொடுத்துட்டு எத்தனை செங்கல்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கேட்டுருவாங்க. இதையும் ஈஸியான ட்ரிக் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம எண்ணிக்கைக்கு என்ன பண்ணோம்? பெரிய வேல்யூ மேலே, சிறிய வேல்யூ கீழே அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படிங்கிறத பாருங்க. எது பெரிய வேல்யூ? சுவர் தானே பெரிய வேல்யூ. சுவரில் தான் பெரிய வேல்யூ, செங்கல்கள் சின்ன வேல்யூ. இதுதான் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுவர் என்ன யூனிட் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கவனிக்கணும். யூனிட் கரெக்டாக இருக்கு. எல்லாமே இங்கே மீட்டரில் இருக்குது, ஆனால் இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஒன்று மீட்டரில் இருந்து இன்னொன்று சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம எதை மாற்றணும்? மீட்டரை தான் சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போது என்ன வரும்? ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போது இங்கே இருக்க இந்த 60 மீட்டருங்கிறது என்ன? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேல்யூலையும் 2 ஜீரோ சேர்க்கணும். ஓகே, அப்போது 60ங்கிற இடத்துல இன்னொரு 2 ஜீரோ. அதே போல் 3 மீட்டர், அப்போ 3ங்கிற இடத்துல இன்னொரு ஒரு 2 ஜீரோ. அடுத்து 5 மீட்டர், 5 மீட்டருங்கிற இடத்துல 5ங்கிற இடத்துல இன்னொரு ஒரு 2 ஜீரோ. அப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிட்டோமா? கீழே இருக்கிறது எல்லாம் அந்த செங்கற்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக அந்த வேல்யூவே நீங்கள் நோட் பண்ணிடலாம். அப்போ பெரிய வேல்யூ மேலே போட்டோம், சின்ன வேல்யூ கீழே போட்டோம். சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜீரோ, அதே போல் இந்த இப்போ நீங்கள் 30ன்னு நீங்கள் அடிச்சு கொடுத்தாலுமே இங்கே 10ன்னு வந்துடும். இந்த ஒரு ஜீரோமே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 15 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ இங்கே 15 4 15 60. அப்போ இங்கே 400ன்னு வருமா? அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 இங்கே 20 1 2 200 400. அப்போ எதை மல்டிபிள் பண்ணணும்? 200ஐயும் 500 மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ ஜீரோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இங்கே 4 ஜீரோ இருக்குது. அப்போ 4 ஜீரோ நோட் பண்ணிட்டேன். இப்போது 2ஐயும் 5ஐயும் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும்? 10ன்னு வருமா? அப்போது 1 அப்படிங்கிற நம்பருக்கு போல 5 ஜீரோ வரணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதான அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே அழகா இதையும் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே கான்செப்ட் தான். ஒரு சுவரோட நீளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நீளம்னு கொடுத்துருக்காங்க. அது சுவரை கட்டுவதற்கு இந்த அளவு உள்ள செங்கல்களோட அளவு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை தேவைன்னு எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய அளவு தான் மேலே நோட் பண்ணணும். அதுலேயும் என்ன ஆயிடுச்சு? மீட்டர் சென்டிமீட்டரும் கலந்து வந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டராக மாற்றணும். என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேனா? அப்போது 1 மீட்டர் 8 மீட்டரை 100ஆல் மல்டிபிள் பண்ணா 800. அதே போல் 6 மீட்டரை 100ஆல் மல்டிபிள் பண்ணா 600. ஆனால் இங்கே கவனிங்க, 22.5. அப்போ 22.5 நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 225 × 10ன்னு வரும். அப்போ என்ன வரும்? 2250. இதுதான் அந்த ஹைட்டோட வேல்யூ. இப்போ கீழே நம்ம என்ன பண்ணோம்? செங்கல் கூட அளவு நோட் பண்ணோம். எல்லாமே சென்டிமீட்டர் தானே. அப்போ 25 × இந்த 11.25. இதுக்கு பதிலாக நீங்கள் முழு நம்பராக போட்டுருங்க. 11.25ன்னு போட்டு டிவைடில் என்ன பண்ணலாம்? 100 நோட் பண்ணலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தானே. அப்போ முழு நம்பராக போட்டு டிவைடில் 100ன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் சிம்பிளை பண்ணிடலாம். அடுத்து 6 தானே. ஸோ 6 நோட் பண்ணிடுறேன். இப்போ என்ன நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம்? 25 4 25 100. அடுத்தது இங்கே இந்த 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 2, இங்கே 3ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த டிவைடுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ இதை மல்டிபிளாக மேலே மாற்றிடணும். ஓகே, அப்போ இங்கே கீழே இருக்க பிரச்சனை முடிஞ்சா? அப்போ இங்கே 1225 இருக்குது, 3 இருக்குது. இதைத்தான் நம்ம அடித்து கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3ங்கிறத இங்கே 600 அடிச்சு கொடுத்தோம்னா 200ன்னு வந்துருமா? ஓகேவா? 1 3 3 2 3 6. அடுத்து 1125 டபுள் பண்ணுங்க, 2250ன்னு வந்துடும். அழகா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 2 டைம்ஸ்னு வந்துடும். இப்போ எதாவது கீழே இருக்கிறத எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். மேலே இருக்கிறது என்ன? 800 200 2. இப்போ யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. ஜீரோலாம் அப்படியே 4 ஜீரோ தனியாக வச்சுக்கலாம்.
2 4. அடுத்தது 4 8 4 8 32. அடுத்து இங்க இருக்க 2 மறந்துடக்கூடாது. நான் ஒரு நேரத்தில் நானே மறந்துட்டேன். ஓகே, இங்க இருக்க 2 மறந்துடக்கூடாது. அப்ப இங்க 2ஐ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 × 32 64 வரும். 64க்கு அப்புறம் இந்த ஜீரோலாம் வரும் தான். அப்போ 64ங்கிறது எங்க இருக்கு? 64ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ இதான் அதற்கான சரியான ஆன்சர். ஜீரோலாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. எது எது கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கோ கரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ 64 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஸோ ஈஸியாக நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியுதா? ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது ஜீரோ மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் மிஸ்டேக் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். கரெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அது பர்சனலாகவே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் மீட்டருங்கிற போது 100ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஆனால் இது எல்லாமே சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு தான் நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஆனால் இங்கே மட்டும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்? சென்டிமீட்டராக இருந்ததவே மறுபடியும் 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அது பண்ணிருக்கூடாது. ஆல்ரெடி சென்டிமீட்டர் தானே. அப்போ இதே வேல்யூ தான். இப்போ இங்கே 22.5 அப்படின்னா 225/10 போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை நான் மறுபடியும் சிம்பிளை பண்ணி காமிக்கவா? கரெக்டாக வேல்யூ நான் நோட் பண்ணிட்டு அந்த அளவுல மட்டும் நான் கரெக்டாக நோட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அளவு நான் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சார் இந்த கரெக்டாக அந்த ஜீரோலாம் கரெக்டாக வருங்க சார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேல்யூ என்ன? இங்கே 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், அப்போ 800ன்னு வரும். இங்கே 6ஆல் மல்டிபிள் பண்ணா 600ன்னு வரும். இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்? 225/10 நோட் பண்ணுறோம். அடுத்தது இங்கே என்ன 25 இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1125/100 நம்ம நோட் பண்ணுறோம் இன்ட்டு 6. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த டிவைடில் இருக்க ஒரு ஜீரோவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ வந்துச்சா அதுவும் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் ஒரு செங்கலோட அளவு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அளவு உள்ள சுவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எது மேலே நோட் பண்ணணும்? பெரிய அளவு தான். ஓகேவா? அப்போ பெரிய அளவுங்கிறது இங்கே இருக்கு. இதுதான் பெரிய அளவு. எல்லாம் மீட்டர் தானே. அப்போ 20 அது சென்டிமீட்டராக மாற்றணும். ஏன்னா இங்கே செங்கல் எல்லாம் சென்டிமீட்டரில் தான் இருக்கு. அப்போ 2000 200 0.75 மீட்டர் 100ஆல் மல்டிபிள் பண்ணா 75 தான் வரும். டிவைடட் பை 20 × 10 × 7.5 75/10 நம்ம நோட் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ டைரக்டா நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இந்த 75 கேன்சல் ஆயிரும். இந்த 10 கேன்சல் ஆயிரும். இந்த 20 இங்க இருக்க ஒரு 20 கேன்சல். அப்போ 10 தான் வரும். இனி பாருங்க 4 ஜீரோவை கரெக்டா நீங்க நோட் பண்ணிட்டு 1 2 அப்போ 20,000 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பாருங்க. ஸோ இது இங்க நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். கண்டிப்பா 1 ஹவருக்கு மேல தான் போகும். யாரு முழுசா நீங்க கவனிக்கிறீங்களோ எல்லா விதமான ட்ரிக்ஸையும் நீங்க கத்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதுல கவனிங்க. 6 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வக துண்டு மீதம் இல்லாமல் கனசெவ்வக வடிவிலான துண்டுகளாக வெட்டப்படுகிறது. குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சதுரங்களை கணக்கிடுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய வேல்யூ என்னன்னு தெரியுது. அதாவது செவ்வக துண்டு அப்படிங்கிறது பெரிய வேல்யூன்னு தெரியுது. பட் ஆனா அப்படின்னா சின்ன வேல்யூ தெரியாது. கனசதுர வடிவிலான துண்டுகளாக வெட்டப்படுதுன்னா சின்ன வேல்யூ தெரியல. ஆனா அதுக்குரிய குழு என்ன அப்படின்னா இந்த மீதம் இல்லாமல் அப்படி மென்ஷன் பண்ணாங்கல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அவங்க கொடுத்துருக்க அந்த 6 12 15 இதுக்கான ஹச்எஃப் எடுத்தோம் அப்படின்னா தான் இப்ப மீதம் இல்லாமல் அப்படின்னு தெரியும். அப்ப ஹச்எஃப் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? 3 அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஓகே, 3ங்கிற நம்பர் தான் 6 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணும் 12 15. அப்போ அந்த கனசதுர வடிவம் அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர். ரைட் சார். இப்போ இதை நீங்க சொல்லிட்டீங்க. இனி நாங்க பெரிய வேல்யூ என்ன பண்றது, சின்ன வேல்யூ என்ன பண்றது? பெரிய வேல்யூ இங்க 3 வேல்யூ இருக்கா? 6 × 12 × 15. இப்ப சின்ன வேல்யூ ஒரே ஒரு 3 தானே இருக்கு. அதை நீங்க 3 டைம் நீங்க நோட் பண்ணணும். 3 டைம் நீங்க நோட் பண்ணணும். இப்ப சிம்பிளை பண்ணுங்க. 1 3 3 2 3 6 1 3 3 4 3 12 1 3 3 5 3 15. இப்போ என்ன வரும்? 5 20 20 × 2 40. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்க நம்ம பேசிக் ட்ரிக்கை தெரிஞ்சதை எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிக்கு பாருங்க.
ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் ட்ரிக் பார்த்ததான். இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் கனசதுரத்தோட பக்கத்தோட சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கும் சொல்லிட்டு அதோட பரப்போட சதவீதம் கேட்டாதான். எவ்வளவு சதவீதம் எவ்வளவு பரப்புல வந்து அதிகரிப்பு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க உயர்த்தப்பட்டது தானே. அப்ப ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாவே போதும். இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸும் 50 தான், ஒய்யும் 50 தான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 50 + 50 கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். ப்ளஸ் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 50 × 50 50 × 50 டிவைடட் பை 100. இப்போ பாருங்க ஓர் 50 50 2 50 100 1 2 50ல் எத்தனை இருக்கும் 25. ஓகே, அப்போ 50 50 ஆட் பண்ணா 100 100 + 25 125. அப்போ 125% அதிகமாகும் அப்படிங்கிறத அழகா நீங்க இந்த பர்சன்டேஜ் ட்ரிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனா எப்படி, ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனா என்ன சதவீதம், அதே போல ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒன்று டிக்ரீஸ் ஆனிச்சுனாலும் என்ன சதவீதம் பார்த்தோம். இதே ட்ரிக்கை அடுத்ததை கவனிங்க. ஒரு கோளத்தின் விட்டம் 2 மடங்கு ஆகிறது எனில் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும். இப்போ 2 மடங்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 100 மடங்கா இருந்து அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. அப்போ இன்னொரு ஒரு 100 மடங்கு அதிகரிச்சிருந்தா தானே அந்த 2 மடங்கா மாறி இருக்கும். அப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பை 100 இதுல எக்ஸோட வேல்யூ 100 தான், ஒய்யோட வேல்யூ 100 தான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 100 + 100 + இங்க மேல 100 × 100 டிவைடட் பை 100. அப்ப அதுல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு 100 இந்த ஒரு 100 கேன்சல் ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு 100 மட்டும் தான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா 3 100 இருக்கு. எல்லாமே ஆட் பண்றதுதான். அப்போ 300 தான் இதற்கான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது மென்சுரேஷன் டாபிக்ங்கிற மாதிரியே இது தெரியாது. ஸோ அழகா பர்சன்டேஜ் கான்செப்ட்ல ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மல்டிபிள் ட்ரிக். மல்டிபிள் ட்ரிக்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. இங்க என்ன ஷேப்னா மோஸ்ட்லி செவ்வகம் தான் கேட்பாங்க. செவ்வகத்தோட கன அளவு கேள்வி கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட கன அளவு. இங்க செவ்வகத்தோட கன அளவுனா ஃபார்முலானா L × B × H தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிங்க, அந்த 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிள் பண்ணு தெரிஞ்சுக்கிங்க. அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ 3 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ யூனிட் டிஜிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் தான். ஃபர்ஸ்ட் இங்கே 0ங்கிறத விட்டுருங்க. அடுத்ததை பாருங்க. ஒரு 7 எல்லாமே 7ஆல் தானே இருக்கு. அப்போ 70 தான் லாஸ்ட்டில் முடியணும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? இப்போ அடுத்ததை பாருங்க. இங்கே 5 மீட்டர் 3 மீட்டர் 2 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது. 1 கன மீட்டர் மணல் விலை ரூபாய் 500. குழியை மூடுவதற்கான மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 10 10 × 3 30. ஓகே, இப்போ 30 × 500 தான் என்ன வரும், 35 15 தானே வரணும். அப்போ பாருங்க ஆப்ஷன் ஏல மட்டும் தான் 15 இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 14 மீட்டர் நீளம் 14 மீட்டர் அகலம் 7 மீட்டர் உயரம். இதோட கன அளவு மற்றும் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 2 வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த 2 வேல்யூல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலா இது கனசதுரம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. 3 வேல்யூ வந்திருக்குல்ல. 16 × 14 × 7 யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 7 28. ஓகேவா? அடுத்து 8 6 48 வருமா? 6 48 8ன்னு முடியணும். இது கன அளவோட வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு தானே கன அளவு. ஆப்ஷன் கவனிங்க. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 8ன்னு முடியுது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? ஸோ ஸ்மார்ட்டாக அதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ண அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க. இங்கேயும் மல்டிபிள் கண்டிஷன் தான். என்ன அப்படின்னா என்ன ஷேப்பு உருளையோட கன அளவு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்கணும், உயரமும் அடிப்பரப்பும் கொடுத்துருந்து உருளையோட கன அளவுன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த 4ஐயும் 500 மல்டிபிள் பண்ணுங்க. 5 20 தானே. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா நேரமும் நம்ம ஃபார்முலா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இதே போல தான் உருளையோட கன அளவு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன, ஹைட்டும் அடிப்பரப்பும். இப்போ இங்கே உருளையோட அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதோட கன அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைரெக்டாக அதை மல்டிபிள் பண்ணிடலாமா? 80 × 5 400. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதைத்தான் நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். இதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் ரெடி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு 30,
உயரம் 6, அதோட கன அளவு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 30 × 6 3 18 180 தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட். இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பொதுவாக இதை கன செவ்வகத்துக்கு தான் கேட்பாங்க. இது ஷார்ட்கட் நம்பர் 6. ஓகேவா? பாருங்க, லாஸ்ட் வந்துட்டோம். பாருங்க, 10 மீட்டர் × 10 மீட்டர் × 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கம்பியோட அதிகபட்சம், ஒரு ரூமுக்குள்ள வைக்கக்கூடிய அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு தான் கேள்வி வைப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ட்ரிக்கு பாருங்க, ஸ்கொயர் ப்ளஸ் ரூட்டா. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணுங்க. 10 ஸ்கொயர் பண்ணா 100. அதே போல இன்னொரு ஒரு 10 ஸ்கொயர் பண்ணா 100. இன்னொரு ஒரு 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ் நான் போட்டிருக்கேனா? அப்போ அந்த ஸ்கொயர் பண்ணிட்டு பிளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 100 + 100 200, 200 + 25 225. அடுத்தது என்ன போட்டிருக்கேன்? ரூட் நான் போட்டிருக்கேனா? அப்போ இங்கே 3 வேலை. ஒன்று ஸ்கொயர் வந்தோடனே ஸ்கொயர் அதிகபட்ச நீளம், கம்பியோட அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், ரூட் எடுக்கணும். கண்டிப்பாக ரூட் வேல்யூ அப்படிங்கிறதா வரும். 225 எதோட ரூட் வேல்யூ? 15ஓட ரூட் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? அதே போல தான் இங்கே 12 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 9 மீட்டர் உயரமுள்ள ஒரு அறையில் வைக்கப்படக்கூடிய மிக நீளமான கம்பத்தின் நீளம் என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணுமா? 12 ஸ்கொயர் பண்ணா 144. அதே போல 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 81. இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணிட்டு ரூட் எடுத்துக்கலாம். யூனிட் டிஜிட்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9ன்னு வருமா? ஓகேவா? அடுத்து 2வது டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா 8 + 6 14. 14 + 4 18க்கு 8 பேலன்ஸ் 1. அப்போ இந்த 1ஓட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2ன்னு வரும். 289 எதோட ரூட் வேல்யூ? ரூட் எடுக்கணுமா? 17ஓட ரூட் வேல்யூ தான். அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் தெரிஞ்சது அப்படின்னாவே ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததை பாருங்க, தோராய மதிப்புன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் இதான் லாஸ்ட் கொஸ்டின். பாருங்க, 10 மீட்டர் × 8 மீட்டர் × 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைக்கப்படும் மிக நீளமான கோலின் அளவானது தோராயமாக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எப்பயும் போல என்ன பண்றோம்? நம்ம ஸ்கொயர் பண்றோம். 10 ஸ்கொயர் பண்ணா 100, 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுங்க. 5 + 4 9 அப்படின்னு வரும். அடுத்தது 2 + 6 8ன்னு வரும். இங்கே 1 மட்டும் அப்படியே நோட் பண்ணணும். இப்போ 189 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையேங்க சார், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தோராய மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. இப்போ 189க்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் வேல்யூ இருக்கும்? 169ன்னு இருக்குமா? இது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து இந்த 189க்கு அடுத்து என்ன ஸ்கொயர் வேல்யூ வரும்? 196 அப்படிங்கிறது 14ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவங்க இந்த 189 எதுக்குள்ளே இருக்கும்? 13க்கும் 14க்கும் உள்ளே இருக்கும். அப்போ 13 சம்திங் தானே. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளவு எஃபர்ட் எடுத்து நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் உங்களுக்காக ஷார்ட்கட்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யார் வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க. எவ்வளவு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம இதில் எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோக்கா நம்ம ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்லாம் கிடையாது. அழகாக நம்மளோட ஷார்ட்கட்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஒரே வீடியோவிலே நீங்கள் கண்டிப்பாக மென்சுரேஷனில் நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்குங்கிறத வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.